ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி ஃப்ளவர் கட் பண்ணும் போதெல்லாம் ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பெட்டல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கும். இதில் மொத்தமாக 4 பீஸ் இருக்கும். அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பிரிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த ஒரு ப்ரூம் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சாப்ஸ்டிக் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி பீஸ் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த குட்டி பீஸ் டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த ஸ்டிக்கோட ஒரு எண்டில் நம்ம க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் ஒட்டினாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்ட வேணாம் அப்படின்னா ஏதாவது க்ளே கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் கலர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை சுற்றி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறி போய் கிளிய ஆரம்பிச்சிரும். இப்போ அந்த பேக் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே இப்படி ஜாயின் பண்ணி அந்த நம்ம குட்டியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒட்டணும் இல்லையா, அது கூட சேர்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா டிஷ்யூ பேப்பரையுமே ஒட்டி எடுக்க போகிறோம். லைட்டாக மட்டும் க்ளூ அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் க்ளூ நிறைய அப்ளை பண்ணனால அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து கிளிய ஆரம்பிச்சிட்டு, அதனால் லைட்டாக மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இந்த 4 டிஷ்யூ பேப்பரையுமே நான் வந்து உள்ளார போட்டுடுறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே அதை வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே சேர்ந்து ஒட்டும். இதே மாதிரி இன்னொரு பீஸையுமே நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக இருக்குது. ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளார் வந்து ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரியே நான் இன்னொன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு டிஷ்யூ பேப்பரில். அதையுமே நான் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் இன்னும் நல்ல பெரிய ஃப்ளாராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த ஃப்ளார் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இன்னொரு வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து வெறும் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பரில் செஞ்சது. இன்னொன்று நம்ம இப்போ ரெடி பண்ணது வந்து 2 டிஷ்யூ பேப்பரு. அது வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளார் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ண ஒரு ஃப்ளார் வேஸில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ளாரை நம்ம வந்து போட்டு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Bye bye. Thanks for watching. With lots of love, Angel.